உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளாரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல வேலு நாச்சியாருடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இசை வடிவிலான நாட்டிய நாடகம் 2023ஆம் ஆண்டு டெல்லி குடியரசு நாள் விழா அணிவகுப்பு ஊர்தியில இடம்பெற்ற வேலு நாச்சியாருடைய திருவுருவ சிலை அப்படின்னு தொடர்ந்து அவரது புகழ்பாடி வரும்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. அதோட தொடர்ச்சியா இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடிய முதல் பெண் போராளி, ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்ட வீரமங்கை வேலு நாச்சியாருடைய திருவுருவ சிலைய கிண்டி காந்தி மண்டப வளாகத்துல திறந்து வைத்ததா அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மகிழ்ச்சி மிகு நாள்ல வேலூர்ல உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பெயர் சூட்டப்படும்னு முதல்வர் பெருமிதத்தோட தெரிவிச்சிருக்காரு. மண் மானம் காக்க புயலென புறப்பட்ட வீரத்தாய் வேலு நாச்சியாருடைய வரலாறும், அவருக்கு துணை நின்ற மருது சகோதரர்கள் உள்ளிட்ட தீரமிக்க தமிழர்களுடைய வரலாறும் இந்த மண் யாருக்கும் தலைகுனியாது என்னும் வரலாற்றை உறக்கச் சொல்லும்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு.